Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா கீ ரைஸ் குருமா குழம்பு செய்ய போறோங்க. அதுக்கான பொருள்லாம் பார்க்கலாங்க. நான் வந்து பிரிஞ்சி இலை பட்டலவங்க எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நான் முதல்ல கேஸ் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் அப்புறம் எண்ணெயும் சேர்த்துருக்கேங்க. அது பொரிஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கணுங்க நான். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தக்காளி எதுவும் போடக்கூடாதுங்க. இது பாருங்க நான் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வந்து அந்த திப்பியெல்லாம் வந்து தேங்காது நம்ம ஃபில்ட்ரு பண்ண இல்லைங்களா, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் நம்ம குருமாலே சேர்த்துக்கலாங்க. நான் பாருங்கள் இப்போ புதினா போட்டிருக்கேன், கறிவேப்பிலையும் போட்டு நல்லா இதை விதைக்கிக்கலாங்க. நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க. பாருங்கள் நான் பட்டாணியும் ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் மீடியமாக தான் எண்ணெயும் சேர்த்துருக்கேன், நெய்யும் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள் இப்போ அரிசியும் நான் அலசி ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் நான் குக்கரில் சேர்த்துக்கிட்டேங்க. அதில் சால்ட்டும் போட்டிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேங்க. ஒன்றுக்கு எப்பயுமே டபுள் தாங்க வைக்கணும். அதே மாதிரி எனக்கு மீடியம் அளவு தாங்க தேங்காய் பால் கிடச்சிச்சு. அதில் நான் தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்க மூடி வச்சிடுறேன். லைட்டாக கொதி வரப்போ தாங்க நான் மூடுறேன். இது 3 விசிலோ இல்லை 2 விசிலோ வரட்டுங்க. அடுத்தது நம்ம குருமா குழம்பு பார்க்கலாங்க. கடலை, சோம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் ஜீரகம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இது பாருங்கள் பெரிய பெரிய சைஸில் வெங்காய தக்காளியில் கட் பண்ணியிருக்கேன். கடாயை ஆன் பண்ணிட்டேங்க. இது எல்லாத்தையும் நம்ம விதக்கிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி விதக்கிறதுனால நமக்கு குழம்பு வந்து கட்டியாகவும் ஆகும், அதே மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி விதக்கி எடுத்துக்கிறேங்க. நம்ம இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இது வந்து ஃப்ரை ஆன உடனே நான் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கிறேங்க. இது லைட்டாக வதங்கினாலே போதுங்க. இதில் மிளகு கூட போட்டிருக்கேங்க நான். பாருங்கள் நல்லா இதை வதங்கிட்டேங்க. இதை கூட நான் தேங்காயும் கொஞ்சமாக போடுறேங்க. ஏன்னாக்கா நம்ம வந்து தேங்காய் சக்கை தானே போட போகிறோம், அதனால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள் கடலப்பருப்பில் தாங்க நான் செய்ய போகிறேன் குருமா குழம்பு. நீங்கள் வேணுன்னா கூட பட்டாணியில் கூட செய்யலாங்க. நான் முதல்ல ஊற வச்சுருந்தேங்க. பாருங்கள் இப்போ தாளிச்சிடலாம். நான் வந்து குக்கரில் தாங்க செய்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துருக்கேன். அப்புறம் கடுகும் பொரிஞ்ச பிறகு நான் வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. நல்லா இது விதங்கிட்டேங்க. அது வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவேங்க. பாருங்கள் தக்காளியும் நான் சேர்த்துட்டேன். இதாக கூட கறிவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா விதக்கிக்கலாங்க. உருளைக்கிழங்கு பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சது இதாக கூட நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள் இதில் மசாலாவில் சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். இதில் சால்ட்டும் போட்டுக்கலாங்க. பாருங்கள் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது ஜாரில் இருக்குது. இப்போ நான் இதை குக்கரில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா இதை எண்ணெயில் விதக்கிட்டு இதை கூட நான் வந்து கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுக்கிறேங்க. அப்புறம் சிக்கன் மசாலாவும் போட்டுக்கிறேங்க. இது கடலப்பருப்பை நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 விசிலோ 2 விசிலோ வந்தாலே போதுங்க. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுங்க நம்மளோட குருமா குழம்பு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீ ரைஸ்க்கு. பாருங்கள் எனக்கு போதுமான அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இதை நான் சேர்த்துட்டேங்க. நல்லா இது இப்போ மூடி வச்சிடலாங்க. இது 2 விசில் வந்தாலே போதுங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட குருமா குழம்பு. எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.